மாதிரி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்படி இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, முக்கியமான துறைகளுக்கு தேவையான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல் வேகன்சி முழுவதும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சிடிஎஸ்இ அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ அல்லாத பதவிகள் நான் இன்டர்வியூ அப்படிங்கிறதையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்பாக இன்னும் நிறைய ஆர்வம் வரலாம். ஸோ இதில் பாருங்கள், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டிஎம்டிஏ இருக்குல்ல, அதுக்கு தேவையான ஜூனியர் பிளானர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து டிஎன்ஹெச்ஆர்சி, ஸோ இதுக்கு தேவையான அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்புறம் அசிஸ்டன்ட் ஸ்தபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள் 39, 38 வேகன்சி. எல்லா குவாலிஃபிகேஷனும் காமனான குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து பாருங்கள், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 116 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹைவே டிபார்ட்மெண்ட் பாருங்களேன், கிட்டத்தட்ட 92 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் ரிசோர்ஸு, ஃபிஷரிஸு, மேரிடைம் போர்டு. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு நிறைய வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. மொத்தமாக ஒரு 50 வேகன்சி கிட்டே இருக்குது. இது மாதிரி பாருங்கள். அடுத்து பாருங்கள், பஞ்சாயத்து துறையிலிருந்து 41 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேக்கன்சியுமே இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் ஃபில் பண்ணுறாங்க. மொத்தமாக பாருங்கள், நிறைய வேக்கன்சி. எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 33, மொத்தமாக 615 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ நான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்துக்குமான குவாலிஃபிகேஷனுமே நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதற்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வர 25, அதாவது அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரையும் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். வர 27ஆம் தேதி உங்களுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரே தேர்வு தான், 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து கேள்விகள் இருக்கும். ஓகே, அடுத்து பேப்பர் 2 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பரு. இதில் எல்லா சப்ஜெக்ட்டும் வராது. இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்டை எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். தேர்வு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை இருக்குமா. எந்த மாதத்தில் அப்படின்னா 8ஆம் மாதத்தில். ஓகே, இதில் ஏதோ ஒரு நாளில் உங்களுக்கு தேர்வு இருக்கும். அது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டரில் அவங்க இன்டிமேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அப்ளை பண்ணாதீங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பவே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட போஸ்ட் கோடை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் லிஸ்ட் அவுட் எழுதிருங்க. ஓகே, லெவல் 20ல் கொடுக்குறாங்க சேலரி. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முதல் மாத சம்பளமே 50,000க்கு மேலே. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இன்ஸ்பெக்டர், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், இந்த மாதிரி சூப்பரான பெரிய பெரிய பதவிகள். உதாரணத்துக்கு ஃபாரன்சிக் சயின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறது. வரம்பு பாருங்கள், 21 வயசு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மினிமம் 21லேருந்து நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா போஸ்ட்டுக்கும். அதே மாதிரி சில பதவிகளுக்கு மட்டும் 35, 37 அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பொது பிரிவினர் இல்லாமல் மீதி உள்ள வகுப்பினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 21லேருந்து உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நீங்கள் 60 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. சில பதவிகளுக்கு மட்டும் நீங்கள் என்ன தான் வந்து இந்த மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மில் வந்தாலும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டியில் வந்தாலும் சில பதவிகளுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் உண்டு. அது என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறத இதில் பாருங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அதாவது அந்த பதவிகளுக்கான போஸ்ட் கோடை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த போஸ்ட் கோட்ஸுக்கு மட்டும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 34 வயசு வரையுமா, எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எல்லா வகுப்பினருக்கும் 37 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி உள்ள பதவிகளுக்கெல்லாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகே, ஏஜ் லிமிட். ஓகே, கல்வி தகுதி பார்த்துடலாம். இப்போது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு அப்படின்னா பிடெக் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சில பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா பிடெக் முடிச்சிருப்பாங்க, ப்ளஸ் வந்து 1 இயர் அப்ரண்டிஸ், கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் எங்கேயாவது முடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, பட் கட்டாயம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி சில படிப்புகளும் இருக்குது. மெயினாக இப்போ
நான் இப்போ ஷோ பண்ணுற வேகன்சி எல்லாமே பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்குன்னு தனியாக ஃபஸ்ட்டு வேகன்சிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஷோ பண்ணுறாங்க. அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத போஸ்ட் கோடை மென்ஷன் பண்ணி அவங்க ஷோ பண்ணுறாங்க. பிடெக் எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன வேகன்சி, அப்புறம் மெக்கானிக்கலுக்கு எந்த வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத போஸ்ட் கோடை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த 2 போஸ்ட் கோடு. அடுத்து வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதாவது இவங்களுக்கு நிறையா வேகன்சி இருந்துச்சு 1667க்கு கிட்டத்தட்ட ஒரு 116ன்னு நினைக்கிறேன். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெக்கானிக்கல், சிவில், பிடெக் ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல், மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் கூட அப்ளை பண்ணலாமா அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படிப்புகள் இல்லாமல், அதாவது இந்த படிப்புகள் படித்து அப்ளை பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா கீழே உள்ளதை கன்சிடர் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் இந்த பிடெக் அக்ரியில் முடித்தவங்களே நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான். இன்கேஸ் அந்த 116 போஸ்ட்டை இந்த பிடெக் பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க இல்லை அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா அடுத்து உள்ள இவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கீழே சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஸ்டம் மேனேஜர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி படிப்புகள் முடித்தவங்க, அப்புறம் எம்சிஏ முடித்தவங்க, ஸோ அவங்க எல்லாருக்குமே இதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் முடித்தவங்க, அப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸு, அப்புறம் வந்து டிகிரி, ஸோ இந்த மாதிரி இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு, அப்புறம் வந்து எம்எஸ்சி டிகிரி, நீங்கள் ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே ஒன் டைம் உங்கள் கல்விக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதவே பாருங்கள். டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிகிரி இன் மேக்ஸு அவங்களுக்கு முடித்ததுக்கும் இருக்குது. ப்ளஸ் என்னென்ன சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் டிகிரி முடித்தவங்களுக்கு இருக்குது. மாஸ்டர் டிகிரி அதே இதில் முடித்தவங்களுக்கு இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து எக்கனாமெட்ரிக்ஸில், அதாவது எந்த படிப்பு ரிலேட்டடாக அதில் வந்து வேக்கன்சி இருக்கோ அதில் பிடெக் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ வந்து இவங்க கேட்குறாங்க. அப்புறம் மைனிங் இன்ஜினியரிங் வேக்கன்சி இருக்குது. அப்புறம் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாமா. அடுத்து வந்து பாருங்கள், இந்த அசிஸ்டன்ட் ஸ்தபதி அப்படிங்கிற பதவி இருந்தது. இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி அது ரிலேட்டடாக முடித்தவங்களுக்கு அவங்க வந்து வாய்ப்பு தராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான படிப்பு. அந்த மாதிரி படிப்புகளுக்கும் இதில் வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி படிப்புகள் எல்லாத்தையுமே ஒன் டைம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் படிப்புக்கு எது இருக்கோ அந்த போஸ்ட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே வந்து பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த எக்ஸாமில் எடுக்கக்கூடிய ஸ்கோரை பொறுத்து தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ உங்களுக்கானது அப்படின்னா, பேப்பர் 1ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து 100 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி தரத்துக்கு வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஸ்டின் டிகிரி லெவலுக்கு, அப்புறம் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் 10ஆம் வகுப்பு லெவலுக்கு. இது வந்து 3 மணி நேரம் நடக்கும். ஓகே, ஸோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா பேப்பர் 2 இருக்கும், சப்ஜெக்ட் பேப்பர். இது வந்து டிகிரி, பிஜி டிகிரி நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம சப்ஜெக்ட்லேருந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு 3 மணி நேரம் காலையிலையும் சாயந்தரமும் நடக்கும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 450 மார்க்குக்கு உங்களுக்கான தேர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு மெரிட் முறை. இதில் இந்த சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் 2, அதில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதற்கான சிலபஸுமே இந்த பிடிஎஃப்பில் ஃபுல்லாக வந்து பேஜ் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் 24வது பக்கத்தில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கூட நீங்கள் அலுவலக நேரங்களில், அலுவலக நாட்களில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.